ஓசூரில் லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தம் 1 மாதம் ஆனாலும் தொடரும். ஓசூரில் லாரி உரிமையாளர்கள் 3வது நாளாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஓசூர் முல்லை நகர் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட லாரிகளை நிறுத்தி நேற்று லாரி உரிமையாளர்கள் 3வது நாளாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் பங்கேற்ற அகில இந்திய மோட்டார் போக்குவரத்து சங்க சேர்மன் சண்முகப்பா நேற்று நிருபர்களிடம் கூறியதாவது: ஓசூர் மற்றும் கர்நாடக மாநிலம் ஆனைக்கல் அத்திப்பள்ளி பகுதியில் கிரஷர் உரிமையாளர்கள் ஜனவரி மாதம் 1 முதல் ஒரு டன்னுக்கு 100 ரூபாய் அதிகமாக கொடுத்தால்தான் ஜல்லிக்கற்கள் மற்றும் எம்சாண்ட் கொடுப்போம் என அறிவித்திருந்தனர். ஒரே நேரத்தில் ஒரு டன்னுக்கு 100 ரூபாய் உயர்த்தியிருப்பது லாரி உரிமையாளர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. ஒரு நாளைக்கு லாரி உரிமையாளர்கள் 300 டன் ஜல்லிக்கற்களை மற்றும் எம்சாண்ட் ஏற்றி சென்றதால் ரூபாய் 3000 அதிகமாக கொடுக்க வேண்டிய நிலை உள்ளது. இது குறித்து கிரஷர் உரிமையாளர்களிடம் 4 கட்டமாக பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு டன் ஜல்லிக்கு ரூபாய் 80 தருவதாக ஒப்புக்கொண்டோம். ஆனாலும் கிரஷர் உரிமையாளர்கள் அதற்கு உண்டானப்பட விலைகளுடன் எங்களுடன் அவர்கள் போட்ட ஒப்பந்தத்தை மீறிவிட்டனர். இந்த விலை உயர்வு காரணமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மற்றும் ஆனைக்கல் மற்றும் அத்திப்பள்ளி பகுதியில் உள்ள லாரி உரிமையாளர்கள் 4000 தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த வேலை நிறுத்தம் காரணமாக 1000க்கும் மேற்பட்ட லாரிகள் ஓடவில்லை. தற்பொழுது 3வது நாளாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளோம். இதுவரை எங்களுக்கு எந்தவித அழைப்பும் வரவில்லை. அவ்வாறு வந்தால் பரிசீலனை செய்து முடிவெடுக்க காத்திருக்கிறோம். இந்த பிரச்சனைக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும். அதுவரை 1 மாதம் ஆனாலும் லாரிகளை இயக்க மாட்டோம் என லாரி உரிமையாளர்கள் உறுதியாக உள்ளனர். இந்த வேலை நிறுத்தத்தால் ஒரு நாளைக்கு 40,000 டன் அளவில் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்தார். இந்த நிகழ்வின் போது ஓசூர் தாலுகா லாரி உரிமையாளர்கள் சங்க தலைவர் பாலச்சந்திரன், பொருளாளர் ஜாங்சன், நிர்வாகிகள் முருகேசன், சிவசங்கர், தேவராஜ் உட்பட பலர் உடனிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. எதிர்நீச்சல் தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்.